ரஜினியின் ஆளுமையை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறார். ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என்று திமுக மிரட்டியதாக கூறுவது கற்பனை என்று கருதுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என்று திமுக மிரட்டியதாக தாவேகாவினுடைய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக திருமாவளவன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ரஜினியின் ஆளுமையை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று கூறியிருக்கிறார் தொல் திருமாவளவன். தொல் திருமாவளவன் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். அது வெறும் கற்பனை என்றுதான் நான் கருதுகிறேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்தெல்லாம் வெளியேறிவிட்டார், விலகி நிற்கிறார். அவரை யாரும் ஆசை காட்டி மயக்கி அரசியலுக்குள் இழுக்க முடியாது அல்லது அச்சுறுத்தி அவரை வெளியேற்ற முடியாது என்கிற நிலையை அவர் எட்டிவிட்டார் என்று நான் நம்புகிறேன். ரசிகர்களின் விருப்பத்திற்கு இணங்க அவர் கட்சி தொடங்க விரும்பியது உண்மை. ஆனால் இந்த அரசியலில் வலதுசாரிகளின், சங் பரிவார்களின் தலையீடு, அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிற சூழலில் அது நமக்கு உகந்ததல்ல என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதை அவர் கைவிட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து உரையாடியதிலிருந்து, அவரை புரிந்து அதிலிருந்து நான் சொல்லுகிற கருத்து இது. எனவே அவரை திமுக அச்சுறுத்தியது என்பதும் கற்பனை, அதற்காக அவர் அச்சப்பட்டு பின்வாங்கினார் என்பதும் கற்பனை. அது ரஜினி அவர்களின் ஆளுமையையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனம். ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என்று திமுக மிரட்டியதாக நேற்று தாவேகாவின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். அவர் பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். அரசியல் ஆசையிலிருந்து ரஜினி வெளியேறிவிட்டார், விலகி நிற்கிறார் என்று திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு பதிலளித்திருக்கிறார். திமுக தான் ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என்று மிரட்டியதாக நேற்று தாவேகா நடத்திய போராட்டத்தின் பொழுது தாவேகாவின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். அதற்கு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். ரஜினியின் ஆளுமையை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று அவர் பதிலளித்திருக்கிறார். அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றிற்கு ரஜினி மயங்கக்கூடியவர் அல்ல என்றும் திருமாவளவன் கூறியிருக்கிறார்.